வாங்குங்க சீரக சம்பா அரிசியில வீடே கமகமக்க வைக்கிற இறால் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. இறால் கிரேவி, ஃப்ரை, குழம்பு எல்லாத்தையும் சீரக சம்பா பிரியாணி தோக்கடிச்சிரும். அந்த அளவுக்கு ருசியா இருக்கும். 350 கிராம் போல பெரிய வெங்காயம் நீல நிலமா கட் பண்ணி வச்சுக்கலாம். 250 கிராம் தக்காளி நீல நிலமா கட் பண்ணி வச்சுக்கலாம். 1/4 கிலோ இறால் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். குக்கர் காயவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் பிரியாணி எல்லாம் பட்டை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு போட்டுக்கலாம். நல்லா இது வறுபட்டு வரவும் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது ஃப்ளேவருக்காண்டி தான். நமக்கு நல்லா மிளகாய் வதங்கி வரவும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா நமக்கு கோல்டன் ப்ரௌனாக வர வதங்கணும். அப்போதான் பிரியாணி ருசியாக இருக்கும். பாருங்க, இந்த அளவு வதங்கி வரவும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் சீரக சம்பா அரிசியை ஊற வச்சுக்கலாம். 2 டம்ளர் அரிசி எடுத்து சீரக சம்பா அரிசியை ரொம்ப தடவை கழுவக்கூடாது. அதனால ஒரு தடவை மட்டும் கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். தக்காளி போட்ட உடனே நீங்கள் இங்கிட்டு அரிசி ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஊறுனா போதும். பாஸ்மதி அரிசி மாதிரி ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை. நமக்கு தக்காளி நல்லா வதங்கி வரவும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வர வதக்குனதுக்கப்புறம் புதினா சேர்த்துக்கலாம். புதினா எல்லாத்தோடையும் கலந்து நல்லா வதங்கினது அப்புறம் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். வரப்புக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டோட மசாலா பச்சை வாசம் போற வர ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 100 ml போல தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றவும் நல்லா நமக்கு இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு இருக்கணும். அப்போதான் நம்ம எடுத்திருக்கிற அரிசி அளவுக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். அரிசியை போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல். அரிசி போட்டதுக்கு அப்புறம் ஒரு பெரட்டி விடணும் மசாலாவோட. அப்போதான் அரிசி குலையாம உதிரியாக இருக்கும் நமக்கு பிரியாணி. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இறாலை போடணும். நம்ம முதைய இறாலை போட்டோம் அப்படின்னா இறால் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதனால நம்மளுக்கு ரப்பர் மாதிரி ஆயிரும் பிரியாணியில் சாப்பிடும்போது. அதனால லாஸ்ட் நேரத்தில் இறால் சேர்த்துக்கோங்க. அரிசி அளவுக்கு 1.5 மடங்கு தண்ணி ஊற்றணும். அதாவது 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். சிக்கன் பிரியாணிக்கு நம்ம சிக்கன் அரிசிக்கு சரிபங்கா சிக்கன் சேர்ப்போம். இறால் பிரியாணிக்கு அப்படி சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக சேர்த்தாவே நல்ல வாசமாக நல்ல ருசியாக இருக்கும். இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு உடனே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா பிரியாணி வேகமாக குழஞ்சிரும். அவ்வளோதாங்க, சூப்பரான இறால் பிரியாணி ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.